ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 9 பார்ட் 4. ஒரு வாக்குவாதத்தின் கூறுகள். காயப்படுத்தும் வாக்குவாதத்திற்கு வழக்கமாக ஒரு அடிப்படையான கூறு இருக்கும். கீழ்கண்ட எடுத்துக்காட்டு நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். நானும் என் மனைவியும் ஒரு சுற்றுலாவிற்கு சென்றோம். சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் எங்களது சேமிப்பை ஒரு சில முதலீடுகளில் போடுவது பற்றி நான் பேசத் துவங்கினேன். உடனே அவள் வருத்தம் அடைந்தாள். எங்கள் சேமிப்பின் ஒரு பகுதியை கட்டுப்பாடின்றி ஏறி இறங்கும் ஒரு சில பங்குகளில் முதலீடு செய்ய நான் எப்படி முடிவு செய்யலாம் என்பதுதான் அவளது வருத்தத்திற்கு காரணம். நான் அந்த முதலீடு குறித்து எதுவும் தீர்மானித்திருக்கவில்லை. வெறுமனே யோசித்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் அவளது கண்ணோட்டத்தை கருத்தில் கொள்ளாமல் நான் அதை செயல்படுத்த திட்டமிட்டு விட்டதாக அவள் நினைத்ததால் அவள் வருத்தம் கொண்டாள். அவள் என் மீது வருத்தம் கொண்டது எனக்கு அவள் மீது வருத்தத்தை ஏற்படுத்தியது. இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலில் குறித்த முதலீடு எனது தேர்ந்தெடுப்புகளுக்கு ஒப்பீடு அளிக்க அவள் மறுப்பதாகவும் அவற்றின் மதிப்பு குறித்து அவள் கேள்வி எழுப்புவதாகவும் நான் நினைத்தேன். அவள் என் மீது வருத்தமாக இருந்ததால் எனக்கு ஏற்பட்ட கோபம் என் வாக்குவாதத்திற்கு தீனி போட்டது. கடுமையாக ஏறி இறங்கும் பங்குகளில் முதலீடு செய்வது ஆபத்தானது என்று அவள் வாதிட்டாள். இந்த முதலீடு விஷயத்தில் அவளது அபிப்பிராயத்தை கேட்காமல் நான் அதை கருத்தில் கொண்டதுதான் அவளது வருத்தத்திற்கான உண்மையான காரணம். அதோடு அவள் வருத்தப்படுவதற்கு கொண்டுள்ள உரிமையை நான் மதிக்கவில்லை என்பது அவளது வருத்தத்தை அதிகரித்தது. இறுதியில் நான் மிகவும் வருத்தப்பட்டதால் என்னை தவறாக புரிந்து கொண்டதற்கும் என்னை நம்பாமல் இருந்ததற்கும் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். பிறகு நாங்கள் ஒருவாறு சமாதானம் அடைந்தோம். நாங்கள் இருவரும் சமரசம் செய்து கொண்ட பிறகு அவள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டாள். பல முறை நாம் விவாதிக்கும் போது நான் வருத்தம் அடைகிறேன். பிறகு நான் வருத்தப்படுவது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு உங்களை வருத்தப்பட வைத்ததற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதில் ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளதாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில நேரங்களிலாவது என்னை வருத்தப்பட செய்ததற்காக நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவள் கூறினாள். அவள் பக்கம் இருந்த நியாயம் எனக்கு உடனடியாக புரிந்தது. அவளிடமிருந்து மன்னிப்பை எதிர்பார்ப்பது நியாயமல்ல என்பது போல் எனக்கு தோன்றியது. குறிப்பாக நான் முதலில் அவளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் போது இந்த புதிய உள்நோக்கு எங்கள் உறவை முற்றிலுமாக மாற்றியது. நான் இந்த அனுபவத்தை என் கருத்தரங்குகளில் பகிர்ந்து கொண்ட போது ஆயிரக்கணக்கான பெண்களால் உடனடியாக தங்களை என் மனைவியின் அனுபவத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க முடிந்ததை நான் கண்டறிந்தேன். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள இன்னொரு பொதுவான நடத்தை. அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை நாம் பரிசீலிக்கலாம். 1. ஏதோ ஒரு விஷயம் குறித்து தன் வருத்த உணர்வுகளை ஒரு பெண் வெளிப்படுத்துகிறாள். 2. அந்த விஷயத்தை பற்றி அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்று ஒரு ஆண் விளக்குகிறான். 3. தனது உணர்வுகள் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதாக அவள் உணர்கிறாள். இது அவளுக்கு இன்னும் அதிகமான வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த விஷயத்தை பற்றி அவள் வருத்தப்படுவதை விட இப்போது தன் உணர்வுகள் அங்கீகரிக்கப்படாதது குறித்து அதிகம் வருத்துகிறாள். 4. அவள் ஒப்புதல் அளிக்க மறுப்பதை அவன் உணர்ந்து அதனால் வருத்தமடைகிறான். தன்னை வருத்தப்பட வைத்ததற்காக அவன் அவளை குறை கூறுகிறான். அதோடு அவளுடன் சமரசம் செய்து கொள்வதற்கு முன் அவள் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். 5. அவள் மன்னிப்பு கேட்டுவிட்டு என்ன நடந்தது என்று வியக்கிறாள் அல்லது இன்னும் அதிகமாக வருத்தமடைகிறாள். அவர்களது வாக்குவாதம் ஒரு யுத்தமாக மாறுகின்றது. ஒரு விவாதத்தின் கூறுகள் பற்றி தெளிவானதொரு விழிப்புணர்வு இருந்ததால் இப்பிரச்சனையை நியாயமான வழியில் என்னால் தீர்க்க முடிந்தது. பெண்கள் சுக்கிர கிரகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நினைவில் கொண்டு அவள் வருத்தமாக இருப்பதற்காக அவளை குறை கூறாமல் இருப்பதற்கு பயிற்சி செய்து கொண்டேன்.
அவளுக்கு நான் எவ்வாறு வருத்தத்தை ஏற்படுத்தினேன் என்பதை புரிந்து கொண்டு நான் அவள் மீது அக்கறை கொண்டிருப்பதை அவளுக்கு காட்ட முயற்சித்தேன். என் செய்கைக்காக அவள் வருத்தப்படுவதை நான் அவளுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தேன். அவள் வருத்தப்படும் போது முதலில் நான் அவள் கூறுவதை காது கொடுத்து கேட்டுவிட்டு அவள் எது குறித்து வருத்தமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்து அதன் பிறகு இப்படி கூறி உன்னை வருத்தப்பட வைத்ததற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூற கற்றுக்கொண்டேன். விளைவு, நாங்கள் விவாதிப்பது கணிசமாக குறைந்தது. ஆனாலும் சில சமயங்களில் மன்னிப்பு கேட்பது கடினமாக உள்ளது. அப்படிப்பட்ட நேரங்களில் நான் ஆழமாக சுவாசித்து எதுவும் கூறாமல் இருந்து விடுவேன். ஆனால் அவள் எப்படி உணர்கிறாள் என்பதை உள்ளூர கற்பனை செய்து அவளது கண்ணோட்டத்திலிருந்து அதற்கான காரணங்களை கண்டறிய முயற்சிப்பேன். பிறகு நான் அவளிடம் நீ வருத்தமாக இருப்பதை பார்த்து நான் வருந்துகிறேன் என்று கூறுவேன். இது நான் கேட்கும் மன்னிப்பு இல்லை என்றாலும் நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்று அது அவளுக்கு தெரிவிப்பதோடு நிறைவே உதவுவது செய்கிறது. ஆண்கள் எப்போதாவது தான் என்னை மன்னித்து விடு என்று கூறுவார்கள். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்பது என்பது அவர்கள் ஏதோ தவறு செய்துள்ளார்கள் என்றும் அதனால் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றும் பொருள்படும். ஆனால் பெண்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுவது நான் உங்கள் உணர்வுகள் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்று கூறுவதற்கான ஒரு வழி. தாங்கள் செய்துவிட்ட தவறுக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று அதற்கு பொருள் அல்ல. அரிதாகவே என்னை மன்னித்துவிடு என்று கூறும் ஆண்கள் இதை படித்து கொண்டிருந்தால் பெண்களின் மொழியில் உள்ள இந்த அம்சத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்த முடியும். ஒரு விவாதத்தை தடம்புரள செய்வதற்கு சுலபமான வழி என்னை மன்னித்துவிடு என்று கூறுவதுதான். ஒரு பெண்ணின் உணர்வுகளை ஒரு ஆண் அலட்சியப்படுத்தும் நேரத்தில் பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒப்புதல் அளிக்காத முறையில் நடந்து கொள்ளும் போதுதான் பல விவாதங்கள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. ஓர் ஆண் என்ற முறையில் பெண்களின் உணர்வுகளை அங்கீகரிக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அதேபோல் என் மனைவியும் தன் உணர்வுகளை என்னிடம் நேரடியாக வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாள். இதன் விளைவாக எங்களுக்குள் மிக குறைவான சண்டைகளே நடந்தன. அன்பும் நம்பிக்கையும் பெருகின. இந்த புதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்னமும் முன்பு போலவே விவாதித்து கொண்டு இருந்திருப்போம். வலிமிக்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆண்கள் தங்களையும் அறியாமல் இவ்வாறு பெண்களின் உணர்வுகளை அங்கீகரிக்க மறுக்கின்றனர் என்பதையும், பெண்கள் தங்களை அறியாமல் இவ்வாறு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் தகவல்களை அனுப்புகின்றனர் என்பதையும் அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் முக்கியம்.